அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நேற்று வீடியோ போட முடியல, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் போட முடியல. அதனால் இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் தங்களுடைய ஆட்சி வரையறையை நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ நமக்கு அந்த ஆட்சி அறைமுறையில் பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளை விட சீமான் அண்ணன் கொஞ்சம் தனித்து தமிழ் உறவுகளுக்காக பல திட்டங்களை தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த பல திட்டங்களில் பார்த்தீங்கன்னா, சிறப்பாக இருக்கிற நிறைய விஷயங்கள் பல பேரால் பாராட்டப்பட்டது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கட்சிகளையும் செய்ய முடியாத, எந்த ஒரு கட்சியாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத பல திட்டங்களை அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது அல்ல, 2016 2015 காலங்கள்ல இருந்தே அண்ணன் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த வரையறையெல்லாம் பார்க்கும்போது பல திராவிடர்கள் என்ன சொல்றாங்க, பல தற்குறிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, சீமான் என்ன பெரிய கடவுளா, அவர் எப்படி தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றுவார், அரசு முத்திரையை எப்படி மாற்றுவார், இதெல்லாம் பல கேள்விகள் கேட்குறாங்க. ஆக்சுவலி எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முடியாது முடியாதுன்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் முடிச்சு காட்டுறவர் தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். ஸோ அதை தொடர்ந்து அவர் அறிவித்த பல விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் பெருசாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாகவும் எல்லா இடங்களிலும் தமிழ் மொழி தான் முதன்மையாகவும் இருக்கும்னு சொன்ன ஒரு விஷயம். இது அவர் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அவர் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி 2008க்கு அப்புறம் அவர் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். பல பேர் சீமான் அண்ணன் பின்னாடி இருக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். அந்த தாய்மொழியான தமிழ் மொழியை முன்னிறுத்தி அவர் நிற்கிறதுனால மட்டும்தான் நான் முதற்கொண்டு அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அறிவை வளர்க்கும் கல்வி இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அனைவருக்கும் சமமான சரிசமமான இந்த சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் அதெல்லாம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான தரமான கல்வி. அதாவது தரமான கல்வின்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடப்புத்தகங்களில் இருக்கிற அந்த ஒரு இது நமக்கு சிபிஎஸ்இயில் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆனால் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ நீட் எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட இதுலேருந்து ஈஸியாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னாடி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த முறையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வி இலவசமாக மாணவர்களுக்கு எந்த ஒரு பணமும் வாங்காமல் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீர். அதாவது உயிர் தேவைக்கான நீரை இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அவலம் என்னன்னா, இன்னைக்கெல்லாம் ஒரு 3000 1,00,000 80,000 அந்த ரேஞ்சிலலாம் தண்ணியோட ரேட்டை வித்துட்டு இருக்காங்க. தண்ணியோட வாட்டர் பாட்டில்ஸை அடைச்சி வச்சு அதை நீங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்னோட கேள்வியே மனசுக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரமா தான் நான் நீரை பார்க்குறேன். அந்த நீரை விற்கிறதுங்கிறது எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குறாங்க அப்படின்னா, அதை வாட்டர் பாட்டில் வாங்கி 1 லிட்டர் தண்ணியையும் குடிச்சிடுறாங்க. ஓகே. குடிச்சிட்டு அதை எங்க போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலைகள்லையும் அவங்க எங்க நினைக்கிறாங்களோ அங்கேயே கொட்டிடுறாங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. இதை அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா பல இடங்கள்ல எதிர்த்திருக்காரு. ஸோ அதனால இதை நான் வரவேற்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உயிர்காக்கும் மருத்துவம். நான் உயிர்காக்கும் மருத்துவம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன்ற முறையில் நான் சொல்கிறேன். நான் தனியார் மருத்துவமனைக்கும் செல்கிறேன், அரசு மருத்துவமனைக்கும் போகிறேன். ஸோ 2 இடத்துலையும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ தனியார் மருத்துவமனையில் ஒரு ஒரு அமௌண்ட் செலவழிக்கிறாங்க. அதாவது எதுக்காகனா மெயின்டெனன்ஸ், அந்த இருக்கிறத பராமரிக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு செலவு பண்றாங்க. அதாவது இவங்க ஒரு 10 கோடி செலவு பண்றாங்கன்னா, அவங்க ஒரு 100 கோடி செலவு பண்றாங்க. கவர்மெண்ட் ஒரு 100 கோடி செலவு பண்ணுது. அந்த 100 கோடி செலவு பண்ணியுமே அவங்களால ஒரு தரமான அரசு மருத்துவமனையோ நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க யாராவது ஒருத்தர் இதுல கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுடைய இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு ஒரு சுற்றுச்சூழல் சுகாதாரம் வந்து கரெக்டா இருக்கா என்னன்றத சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நான் போற ஹாஸ்பிட்டல்ஸ், நான் வந்து ஒரு 20-30 ஹாஸ்பிட்டல்ஸ் போறேன். ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது எங்கேயுமே நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலோ ஒரு நல்ல முறையான மிஷின்ஸ்களையோ நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அதே ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள்ல சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கரப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உயிர்காக்கும் மருத்துவம், அதாவது இன்னைக்கு சிஎம்க்கு வந்து என்ன கிடைக்குதோ அந்த மருத்துவம் கடைசி விவசாயிக்கும் கடைசி ஏழை மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுல இந்த மாதிரி கருத்துக்களை வந்து எந்த ஒரு திராவிட கட்சியும், ஏன் இன்னைக்கு வந்த திரு விஜய் அவர்களால கூட இந்த மாதிரி அறிக்கையை யாராலையும் விட முடியாது. அவர் வந்து வந்த புதுசுல திரு விஜய் அவர்கள் சொன்னாரு, ஆஹ் நாங்க வந்து இந்த இலவசங்களெல்லாம் எதிர்ப்போம். நீங்க வந்து நாங்க வரணும் அப்படின்னா நீங்க அதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் 2.0வா 3.0வா மாறிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். அதாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையும் செய்யல. எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல. உங்களுடைய கொள்கையும் கிடையாது. ஒரு வரையறையும் கிடையாது. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சும்மா வந்து இப்போ ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். இது வந்து சினிமா கிடையாது. இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் வேண்டி இருக்கிற ஒரு அரசியல் களம். இந்த களத்துல வந்து இன்னமும் வந்து எங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கணும்னு பல திராவிட கட்சிகளும் திரு விஜய் அவர்களும் நினைச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கு மிக மிக வருத்தமா இருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. விவசாயம் விவசாயத்தை பத்தி பல முறைகள்ல பேசியிருக்காரு. அதாவது திரு சீமான் அவர்களை வந்து நாங்க பின்பற்றுறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான். இன்னைக்கு விவசாயம் வந்து ஒழுங்கா இருக்கா, அதுக்கு அந்த விவசாயிகளுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்குதா, அவங்களுக்கு தேவையான மானியங்கள் கிடைக்குதா, அவங்களுக்கான உதவிகள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் எத்தனை கிராமம், நானும் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் தான். இன்னைக்கும் நான் கிராமத்துல தான் இருக்கேன். இந்த கிராமத்துல இருக்கிற எங்க விவசாயிகளுக்கு ஏதாவது சப்போர்ட் கவர்மெண்ட்ல இருந்து ஒழுங்கான சப்போர்ட் கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. அதை பத்தின விழிப்புணர்வு இருக்கா, அதுவும் கிடையாது. இப்ப நான் ஒண்ணும் கிடையாது, ஒரு நிலத்துல வந்து நான் ஒரு ஒரு வேர்க்கடலை போடுறேன் அப்படின்னா அந்த வேர்க்கடலைக்கோ அரிசிக்கோ தேவையான ஒரு ஒரு விலையை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போய் நம்ம போடுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்ல நம்ம மண்டியில கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாங்குற ஒரு ஒரு விலையானது ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இன்னைக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணி ஒரு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றணுன்ற சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு விவசாயிகளுக்கு வந்து சரியான விலைகள் வந்து கிடையாது. ஸோ அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, காய்கறி கனிகள் அங்காடி, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ன்ற அங்காடிகளை அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து திராவிட கட்சிகளாலும் இத்தனை வருடம் 50 வருடம் ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்களும் விவசாயிகளை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அதை பத்தின ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு பஞ்சமோ ஏதோ வந்தது அப்படின்னா திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்கள திரு விஜய் அவர்களும் ஃபிளைட்டை பிடிச்சி வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் கூட அவங்களால பொழைச்சிக்க முடியும். ஆனா இங்க இருந்து கஷ்டப்பட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ நான் மக்கள்ல ஒருத்தனாக தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பல விதமான திட்டங்களை அண்ணன் கொடுத்துருக்காரு. நான் அதுல பெரிதும் மதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான். ஸோ என்னன்னா நீர், படிப்பு, விவசாயம் மற்றும் தமிழ் மொழி, ஒரே மொழி கொள்கை. இந்த மும்மொழி இருமொழி அதெல்லாம் கிடையாது. தமிழ் மொழியை கம்பல்சரி படிக்கணும். இங்கிலீஷ் வேணுமா இங்கிலீஷும் படி, ஹிந்தி வேணுமா ஹிந்தி படி, உனக்கு என்ன பண்ண மற்ற லாங்குவேஜை நீங்க படிங்க, ஆனா தமிழ் மொழி தான் முன்னிலையில இருக்கும்ன்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வந்து நான் பெரிதா நாங்க வரவேற்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பயணிக்கிற சாலையானது வந்து அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 5 வருட ஆட்சியில, நான் இந்த ஒரு 5 வருட ஆட்சியில மட்டும் சொல்றேன், இது எல்லா எல்லா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படிதான் நடக்குது. ஸோ வந்து தெருக்கள்ல இந்த 4 வருடங்கள் எல்லாமே குண்டும் குழியுமாக, ரோடே சரியில்லாம எல்லாமே இருக்கு. ஸோ ஆனா ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா திரு இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து சாலைகளை போடுறது, சாலைகளை பராமரிக்கிறது, இந்த டைம்ல தான் எல்லா வகையான தெருவிளக்குகளை வந்து சரி செய்யறது, எல்லா வகையான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது மக்கள் அந்த காலத்துல வந்து எங்களுடைய தாத்தன் பாட்டன் எல்லாருமே வந்து அவங்க எல்லாரையும் ஈஸியா நீங்க ஏமாத்திட்டீங்க. ஆனா வந்து எங்களை வந்து உங்களால ஏமாத்த முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து விழிப்புணர்வு ஆயிட்டோம். என்ன மாதிரி பல பேர் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. பல தற்குறிகள் இன்னும் வந்து சினிமா மோகத்துல இன்னும் விஜய் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு அரசியல் களத்துல வந்து இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்கான ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான்.
இந்த தாவேகாவை மட்டும் நான் சொல்ல, பல கட்சிகள் இந்த ஒரு இதுக்கு அப்புறம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான் முன்னிறுத்தி நிற்க போறோம்ன்றது இந்த உலகம் வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்கும். அடுத்ததா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, இந்த புகையிலை பழக்கம், மது போன்றவற்றை முற்றிலுமா அழிச்சு கல்கலைகளை வந்து திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து பெரிதும் வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து எதை எதை முன்னிலைப்படுத்தி அவங்க நடத்திட்டு இருக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது தான். மது, போதை. நான் போதைன்றது வந்து நான் என் கண்ணால நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து அந்த போதைப் பொருள்களை பயன்படுத்துறது, இந்த புகையிலையை பயன்படுத்துறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாயிடுச்சு. வழக்கமா இருக்கிற நிலையை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ வந்து இந்த அண்ணன் சீமான் அவர்களுடைய வரையறையை பார்க்கும்போது இது வந்து தமிழர்களுக்கும் தமிழ் நிலத்திற்கும் தேவையான என்னை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது எனக்கான தேவையான்னு மட்டும் நான் பார்க்கல. என்னுடைய அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஒரு முன்னோட்டமா தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து தயவுசெய்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறணும். எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லாம, அவர் எடுத்திருக்கிற கொள்கையை, அவர் எடுத்திருக்கிற இந்த கோட்பாடுகளை தயவுசெய்து மறுபரிசீலனை செய்து மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதாவது 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த வாக்களிக்கிறது வந்து வருது. ஸோ ஒரு வருடமும் நம்ம ஏமாந்து, இன்னமும் கஷ்டப்பட்டு, இன்னும் பலதரப்பட்ட கவலைகளுக்கு நம்ம இன்னும் உட்படுத்தப்பட போறோங்கிறது தான் உண்மை. தயவுசெய்து மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவெற்றி பெற்று இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் மீண்டும் ஆள வேண்டும் என்பதை நான் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.